இப்போ சர்க்குலர் டைப்பில் ஒரு 3 டைப் இருக்குது. இப்போ 5 சர்க்கிள் 6 சர்க்கிள் கொடுத்துட்டு நம்ம ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் 8 சர்க்கிள் கொடுத்து நம்ம இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, ABCDEF வட்டமாக மையத்தை நோக்கி ஏமாந்துள்ளார். பி என்பவர் சிக்கும் டிக்கு இடையில் உள்ளார். பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ளார். ஏ என்பவர் சிக்கும் இக்கு இடையில் உள்ளார். எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் உள்ளார். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக அதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறோம். மொத்தம் 6 காலமாக 6 ரவுண்டாக போட்டு 6 சர்க்கிள் குட்டி குட்டியாக போட்டு நமக்கு இப்படி போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். சரியா? அந்த மாதிரி என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு இது பண்ணலாம். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம், பி என்பவர் சிக்கும் டிக்கு இடையில் உள்ள. அப்போ சிக்கும் டிக்கும் இடையில் யார், பி இருக்காங்களா? பி போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ள. பிக்கு வலதுபுறத்தில் யார், டி உள்ளாரா? டி போட்டாச்சு. அப்புறம் ஏ என்பவர் சிக்கும் இக்கு இடையில், சிக்கும் இக்கு இடையில் ஏ உள்ளார். போட்டாச்சா? தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு. அப்போ எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில், எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறம் யார், டிக்கு வலதுபுறம் எஃப் உள்ளார். அப்போ முடிஞ்சு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம், அது நமக்கு வந்து சர்க்குலர் நம்ம இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, பிக்கு எதிராக இருப்பையான்னு கேட்குறாங்க. பிக்கு எதிராக இருப்பது இ. ஏக்கும் எஃப்க்கு இடையில் இருப்பையார், ஏக்கும் எஃப்க்கு இடையில் இருக்கிறது இ. அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ள. பிக்கு வலதுபுறமாக ஆர் உள்ளார். ஆருக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக எஸ் உள்ளார். பிக்கு எஸ்ஸுக்கு இடையில் டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பிக்கு வலதுபுறமாக ஆர் உள்ளான்னு போட்டிருக்காங்களா? பிக்கு வலதுபுறமாக ஆர் போட்டுறோம். ஃபஸ்ட்டு முடிஞ்சு. ஆருக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக வலதுபுறம்னா அந்த இருக்குது 1, ரெண்டாவதாக எஸ் உள்ளார். அப்போ பிக்கும் எஸ்ஸுக்கும் இங்கே இடையில டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே டி வருமா? இங்கே டி வரும். அப்போ இந்த இடத்துல க்யூன்னு போட்டுக்கிறோம். சரியா? அப்போ ஆருக்கு இடதுபுறத்து ரெண்டாவதாக இருப்ப யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆருக்கு இடதுபுறம். அப்போ ஆருக்கு இடதுபுறத்து ரெண்டாவதாக. அப்போ இந்த சைடு ரைட்டு, இப்போ ஆப்போசிட் எது லெஃப்ட்டு. 1, ரெண்டாவதாக க்யூ உள்ளார். ஆன்சர் வந்துருச்சா? டீக்கு வலதுபுறத்து, டீக்கு வலதுபுறம் யார், டீக்கு வலதுபுறம் யார், எஸ். எஸ். செகண்ட் சம் முடிஞ்சா. அப்புறம் அதே போல் PQRSTU வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ள அந்த சம் கொடுத்துருக்காங்க. பி என்பவர் யூக்கு இடதுபுறமாக இரண்டாவதாக உள்ளார். Q என்பவர் RSக்கு இடையில் உள்ளார். எஸ்ஸுக்கு இடதுபுறத்து இரண்டாவதாக டி உள்ளார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ என்னது, யூக்கு இக்கு. இப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ சரியா? யூக்கு இடதுபுறத்தில், யூக்கு இடதுபுறம்டா, இங்கிட்ட ரைட் வரும், இது லெஃப்டா. இப்போ யூக்கு இடதுபுறத்தில் ரெண்டாவதாக 1, ரெண்டாவதாக பி உள்ளார் போட்டோமா? ரெண்டாவது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது ஸ்டெப் Q என்பவர் ஆருக்கு எஸ் இடையில், Q என்பவர் ஆருக்கு எஸ்ஸுக்கு இடையில் உள்ளார் போட்டோமா? ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு. எஸ்ஸுக்கு இடதுபுறமா? அப்போ எஸ்ஸுக்கு இடதுபுறம் யார், எஸ்ஸுக்கு இடதுபுறம் ரெண்டாவதாக 1, ரெண்டாவதாக டி உள்ளார். கரெக்டு தானே? ரெண்டாவதாக கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிக்கு எதிராக இருப்ப யாருன்னு கேட்குறாங்க. பிக்கு ஆப்போசிட் யார், ஆர். ஓகேவா? க்யூக்கு இடதுபுறத்தில் நான்காவது இருப்பது யார், க்யூக்கு இடதுபுறம். க்யூக்கு இடதுபுறம் யார், நாலாவதாக. க்யூக்கு இடதுபுறத்தில் நான்காவதாக 1, 2, 3, நாலாவதாக யூ உள்ளார். ஓகேவா? இந்த ஸ்டெப் முடிஞ்சு. சரியா? அப்புறம் 8 நபர்கள் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கசம் வந்து எப்படி இது பண்ணலாம். அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம லெஃப்ட்டு ரைட்டை மட்டும் கரெக்டாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். அப்போ பி என்பவர் ஜிக்கு டிக்கு இடையில் உள்ளார். ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். ஏ என்பவர் ஹெச்சுக்கு இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். சி என்பவர் ஏக்கும் ஜிக்கு இடையில் உள்ளார். அப்போ இ என்பவர் பிக்கு எதிராக இல்லை. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பி என்பவர் ஜிக்கும் டிக்கு இடையில் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜிக்கும் பி என்பவர்
ஜிக்கும் டிக்கு இடையில் யார் பி இருக்காங்களா, பி இருக்கான், ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. அப்புறம் ஹெச் என்பவர் பிக்கு இடப்புறம், ஹெச் என்பவர் ஹெச்சுக்கு இரண்டாவது வரமாக, ஹெச்சுக்கு இடப்புறம் ரெண்டாவதாக ஏ உள்ளார் 1, ரெண்டாவதாக